வணக்கம் மக்களே, இன்றைக்கி லெக் பீஸ் செய்யலாம் வாங்க. இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம் வாங்க. இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க. லெக் பீஸு காரம் நல்லா இறங்கும். சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கறி மசாலா, ஒரு ஸ்பூன் வந்து பெப்பரு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள். காரம் நல்லா இருக்கணுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் கடல மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கினேன். நல்லா கலரி கொடுங்க, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி. லெக் பீஸில் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி அந்த மசாலாவை வந்து தடவி விடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா சாப்பாட்டுக்கும் வந்து சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பூண்டு வந்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனது வெங்காயம் போட்டுக்கணுங்க. நான் 2 வெங்காயம் போட்டுக்கினேன். வெங்காயம் வந்து ஒன்றும் பாதியமாக வதங்கட்டும். இந்த பதத்தில் வதங்கினாவே போதும். லெக் பீஸ் போட்டுக்கோங்க. நல்லா ஊறி வந்துச்சுங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சேன் நான். காரம் அப்போ தான் நல்லா பிடிக்குங்க. மேலே போல் கொத்தமல்லி தூவி அப்படியே மூடி வைங்க, டிஸ்டர்ப் பண்ணாத. இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்புங்க, அவ்வளோதான். சூப்பராக வெந்து வந்துடும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்தது. சூப்பராக வெந்து வந்துச்சு பாருங்கள். அந்த பூண்டு அந்த வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதிலவே சாப்பாடு சாப்பிட்டோம். லெக் பீஸு, முட்டை, சாப்பாடு இன்றைக்கி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.